இந்தியா பாதுகாப்பு துறையிலும் விண்வெளி துறையிலும் தொடர்ச்சியாக மேம்பட்ட வளர்ச்சியை அடைந்து வருகிறது. இந்நிலையில் தேஜஸ் போர் விமானங்களின் உற்பத்தியை விரைவுபடுத்தவும் என்ஜினுக்காக வெளிநாடுகளை சார்ந்திருப்பதை குறைக்கவும் காவேரி 2.0 திட்டத்தின் கீழ் வடிவமைக்கப்பட்டுள்ள ஜெட் என்ஜின் புதிய உத்வேகத்தை அளித்துள்ளது. இந்தியாவில் தயாரிக்கப்படும் தேஜஸ் போர் விமானங்களுக்கு வெளிநாட்டு என்ஜின்களையே முழுமையாக நம்பியிருப்பதை குறைத்து தற்சார்பை அடைவதே காவேரி 2.0 திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். அமெரிக்காவின் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்திடமிருந்து F404 என்ஜின்கள் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ள நிலையில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான DRDO கீழ் இயங்கும் எரிவாயு விசையாழி ஆராய்ச்சி நிறுவனம் 90 கிலோ நியூட்டன் திறன் கொண்ட காவேரி 2.0 ஜெட் என்ஜினை வடிவமைத்துள்ளது. காவேரி திட்டத்தில் வடிவமைக்கப்பட்ட ஜெட் என்ஜின் குறைந்த திறனை கொண்டிருந்ததால் அது தேஜஸ் விமானத்திற்கு பொருத்தமாக அமையவில்லை. ஆனால் காவேரி 2.0 ஜெட் என்ஜின் ஆஃப்டர் பர்னர் உதவியுடன் 90 முதல் 100 கிலோ நியூட்டன் வரை உத்வேகம் வழங்கும் வகையில் மறுவடிவமைப்பு செய்யப்பட்டுள்ளது. இதில் புதிய உயரழுத்த கம்ப்ரசர், எடையை குறைக்க உதவும் டைட்டானியம் கலப்பு பகுதிகள், அதிக வெப்பத்தை தாங்கும் கிறிஸ்டல் விசையாழி கத்திகள் போன்ற அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. காவேரி 2.0 ஜெட் என்ஜினின் ஆற்றல் தேஜஸ் MK-1A போர் விமானத்தின் தேவையை பூர்த்தி செய்யும் என கருதப்படுகிறது. மேலும் காவேரி என்ஜினின் உலர் பதிப்பு DRDO தயாரிப்பான கட்டாக் என்னும் ஆளில்லா போர் விமானத்தில் வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. காவேரி 2.0 ஜெட் என்ஜினுக்கு இன்னும் ஒப்புதல் வழங்கப்படவில்லை. மேம்பாடு, தரநிலை பரிசோதனை, சான்றிதழ் வழங்குதல் ஆகிய நிலைகளை கடந்த பின்னரே காவேரி 2.0 பயன்பாட்டிற்கு வரும். 2030ஆம் ஆண்டின் இறுதியில் சில தேஜஸ் போர் விமானங்களில் உள்ள என்ஜின்களின் ஆயுட்காலம் முடிவடையும் போது காவேரி ஜெட் என்ஜின் பயன்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நவீன போர் விமானங்களுக்கான இந்திய தயாரிப்பு இயந்திரத்தை உருவாக்கும் புதிய முயற்சியாக இது அமைந்துள்ளது. உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட காவேரி 2.0 ஜெட் என்ஜின் எதிர்காலத்தில் வெளிநாடுகளின் சார்பை குறைப்பதுடன் பாதுகாப்பு துறையை தற்சார்பை நோக்கி அழைத்து செல்வதற்கான திருப்பு முனையாக மாறியுள்ளது.